வணக்கம். என்னோட பெயர் சி. தாண்டவமூர்த்தி. நாம் தமிழர் கட்சியின் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர். ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட 6வது வார்டு பாரதி நகர்ல இன்னைக்கு நாங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக வாக்கு சேகரிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த பகுதிகளை பாத்தீங்கன்னா இந்த தெரு முழுக்கவே சாக்கடை வசதி சரிவர செய்யாமலும், அதாவது இறக்கமான பகுதிகளில் இருந்து தண்ணி சேர்ந்து மேடான பகுதிக்கு போற மாதிரியான சாக்கடை வசதி பண்ணிருக்காங்க. அதுல எந்த ஒரு பயனுமே கிடையாது. அது சாக்கடையே கட்டாமே இருந்திருக்கலாம். தாழ்வான பகுதியிலிருந்து ஏற்றமான பகுதிக்கு எப்படி சாக்கடை நீர் வெளியேறும்? அதனால ஒவ்வொரு வீடுகள்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா சமையலறைக்கு பக்கத்திலேயோ படுக்கையறைக்கு பக்கத்திலேயோ வீட்டை விட்டு காலை வெளியே எடுத்து வச்சதுனாவே சாக்கடை தண்ணியில தான் கால் வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. அது மட்டும் இல்லாம குடிநீர் பாத்தீங்கன்னா ஒரு தூய்மையான குடிநீர் இல்லாம பயன்படுத்த முடியாத அளவுக்கு அந்த சாக்கடை எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இந்த இடத்துல வந்துட்டு இருக்குது. இவங்க அதை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. வேற வழியே இல்லாம நாம் தமிழர் கட்சி வந்தது அப்படின்னா கண்டிப்பா இதையெல்லாம் நம்ம சரி செய்து கொடுப்போம். அதனால நீங்க இலவசத்துக்கு மயங்க கூடாது. ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் தரமான கல்வி, மருத்துவம் படிக்கணும்னாலும், பொறியாளர் ஆகணும், வழக்கறிஞர் ஆகணும், எந்த கல்வி டாக்டரேட் பண்ணணும்னாலும் இந்த குழந்தைகள் அனைவரும் இலவசமா தரமான கல்வியை பெறுவதற்காகவும், அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த சுகாதார கேடு ஈரோடு கிழக்குல உங்களுக்கு தெரியும், புற்றுநோயும் பக்கவாதம் மிக அதிகமான அளவுல உங்களுக்கு இருக்கு. அதாவது 100 பேருக்கு பாத்தீங்கன்னா அதுல ஒரு 2 பேர் ஏதாவது ஒரு கொடுமையான வியாதிகள்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த சுகாதாரத்தை பேணி பாதுகாத்து அந்த நோயிலிருந்து அவங்களை தற்காக்கிறது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைச்சது அப்படின்னா தரமான மருத்துவ சேவை, நீங்க என்ன உயர்தர சிகிச்சை எடுக்கணும் அப்படின்னா கூட ஒரு பைசா செலவு இல்லாம ஆரோக்கியமான, அதே சமயத்தில் சுகாதாரமான மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டு போதுமான செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் அமர்த்தப்பட்டு இலவசமான தரமான மருத்துவம் கிடைக்கும். இந்த 3 முக்கிய கோரிக்கைகளை அவங்க மத்தியில சொல்லியிருக்கிறோம். கடந்த 60-70 வருஷங்களா நீங்க எல்லா கட்சிக்கும் மாறி மாறி இங்க வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. எல்லாரும் பல முறை இங்க வென்றிருக்காங்க. ஆனா எந்த சூழ்நிலையுமே இந்த பகுதிகளை மாற்றாம அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. அதனால ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு கண்டிப்பா நீங்க வாக்களிக்கணும்னு நம்ம பொதுமக்கள் கேட்கும்போது எல்லாருமே மிகுந்த வரவேற்பு கொடுத்து உற்சாகப்படுத்தி எங்களை மென்மேலும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை நல்ல முறையில பண்றதுக்கு இங்க ஊக்குவிச்சிருக்காங்க. மக்கள் மத்தியில நாம் தமிழர் கட்சி ரொம்ப வரவேற்பை பகுதியில பெற்றிருக்கு. கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி இந்த முறை ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்துல திராவிடத்தினுடைய வேர் இங்கிருந்து தான் தொடங்குது அப்படிங்கிற அதே இடத்துல இருந்து முதல் முறையாக தமிழ் தேசியம் வேரூன்றி இதே பகுதியிலிருந்து ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நாடாளுமன்ற இடைத்தேர்தல் பத்தி உங்களுக்கு தெரியும். எங்க இடைத்தேர்தல் நடந்ததுனாலுமே கடந்த வரலாற்றுல எம்ஜிஆர் இடைத்தேர்தல் அவருடைய வேட்பாளர் நிறுத்துறதுக்கு அப்புறத்துல இருந்து எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்குதோ அவங்க தான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு தான் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. அதே 2 முனை போட்டியா திமுகவா இல்ல நாம் தமிழர் அப்படிங்கிற போது ஒரு வாக்குக்கு 10,000 கொடுத்தாங்க. அது போக கொலுசு கொடுத்தாங்க, ஸ்மார்ட் வாட்ச் இளைஞர்களுக்கு கொடுத்தாங்க. இது மாதிரி பல பரிசு பொருட்களை கொடுத்து கூட நாங்க கடந்த முறை 16